வணக்கம் நண்பர்களே, ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குற நபராக இருந்தால் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோட ஸ்பான்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், SBO ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஆட்டு இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இதில் நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த SBO நமக்கு தர்றாங்க. இதில் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்கன்னா ஜாயின் பண்ணக்கூடிய அந்த லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் நாம் அநேக ஆப்ஸ் யூஸ் பண்ணுவோம். நிறைய அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த அப்ளிகேஷன் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகணும் அப்படின்னா நாம் ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கை நம்ம பண்ணணும். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணமாக நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, சாதாரண SMS பண்ணுறீங்க, அல்லது வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, யூடியூப் யூஸ் பண்ணுறீங்க, இப்படி பலவிதமான ஆப்ஸு நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆப். இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம ஒரு ஃபோன் கால் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம அந்த ஃபோனுங்கிற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபோன் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இந்த ஃபோன் அல்லது மெசேஜ் எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி தான், அந்த ஆப் சரியான முறையில் அப்டேட் பண்ணலை அப்படின்னா, நீங்கள் அந்த ஆப்பை அப்டேட் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சர்டன் பீரியடில் பார்த்திங்கன்னா அது ஹேங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுவீங்க, அந்த ஆப்ஷன் சரியாக ஒர்க் ஆகாது. அதாவது அந்த ஆப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு ப்ராசஸ் அங்கே நடக்காது. சரிங்களா? அப்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் அந்த ஆப்பை அப்டேட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளே ஸ்டோர் ஆப் எப்படி நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப்பெல்லாம் நம்ம எப்படி அப்டேட் பண்ணணும்னு பார்த்துடலாம். இப்போ அந்த ப்ளே ஸ்டோருங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். டாப்பில் அந்த ஐக்கான், சரிங்களா, உங்களோட நேமோட ஃபஸ்ட்டு இனிஷியல் மேக்ஸிமம் இருக்கும். சரிங்களா? அப்போ மேலே அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ், மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் அவைலபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது கீழே பாருங்கள் 16 அப்டேட்ஸ் பெண்டிங் அப்படின்னு இருக்குது. அதாவது நீங்கள் 16 ஆப்புக்குள்ளே அந்த அப்டேட்டை நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பெண்டிங்கிலே இருக்குது அப்படின்னு அது சொல்லுது. சரிங்களா? அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, சி டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போது இந்த அப்டேட் ஆலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பும் அப்டேட் ஆகும், யூஸ் பண்ணாமல் இருக்கிற ஆப்பு அப்டேட் ஆகும். என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சில ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணாமே வச்சுக்கிட்டு இருப்பீங்க, அந்த ஆப்பையும் சேர்த்து நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா டேட்டா காலியாகும். ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்த்திங்கன்னா சி டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க, எது எது உங்களுக்கு தேவையான ஆப்புன்னு இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதற்கு நீங்கள் அந்த சி டீட்டெயிலை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரைட் சைடில் அப்டேட்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அப்டேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் அப்டேட் ஆகும். அதாவது நீங்கள் என்னென்ன ஆப்பை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்பை எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணால் தான் அந்த ஆப் ப்ராப்பராக ஒர்க் ஆகும், ஃபங்க்ஷன் ஆகும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க. உதாரணத்துக்கு இப்போ இந்த ஏர்டெல் ஆப் இருக்குன்னு வைங்களா, இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணவே மாட்டீங்க. அப்போ என்ன பண்ணலான்னா இதை நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டாம். சரியா? அப்டேட் பண்ணாமல் அப்படி விட்டுறலாம்.
இதில் இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்பை வந்து இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணுன்னா பண்ணிடலாம். ஐ மீன் நீங்கள் யூஸ் பண்ணாத ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணால் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் எல்லா ஆப்பையும் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. அது உங்கள் ஃபோன்லேயே இன்பில்டாகவே அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, மேலே டாப்பில் 3 டாட்டை கிளிக் பண்ண உடனே இங்கே எனேபிள் ஆட்டோ அப்டேட்னு இருக்குது. அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. அப்படி ஆஃப் பண்ணும்போது சில நேரம் வந்து உங்களை அறியாமல் நீங்கள் அப்டேட் ஆளை கிளிக் பண்ணாலும் இந்த தேவையில்லாத ஆப் வந்து அப்டேட் ஆகாது. அதனால் உங்கள் டேட்டா வந்து சேவ் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா எனேபிள் ஆட்டோ அப்டேட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆப்பை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணணும். சரிங்களா? அப்டேட் பண்ணால் தான் அந்த ஆப்பெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகும். இந்த ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பை பொறுத்தளவில் ஒரு தேவையான ஆப் எனக்கு இருக்கிறதுனால நான் அப்டேட் பண்ணிடுறேன். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், யூ ஆர் ரெடி, ஆல் யுவர் ஆப்ஸ் ஆர் அப் டு டேட். அதாவது எல்லா ஆப்பையும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுது. அதை நீங்கள் செக் பண்ணால் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் இதே ஆப்ஷன் வந்து இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லா ஆப்பும் அப்டேட் ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை வந்து யூஸ் பண்ணும்போது எந்த விதமான ஹேங்கும் இல்லாமல் கிளியராக ஒர்க் ஆகும். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ப்ளே ஸ்டோர் அப்டேட்னா என்னென்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நண்பர்களே, இந்த வீடியோவில் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப் வந்து எப்படி அப்டேட் பண்ணணும்னு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.